வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் சக்தி நகர், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கேஆர் காலனி, ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா. இதில் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே கேஆர் காலனியில் ஒரு 6.25 சென்ட் இடத்துல 8000 சரடியில் ஒரு 3 மாடியில் 10 வீடோட ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. மொத்தம் 10 வீடு இருக்குது. இது சக்தி நகர் என்ட்ரன்ஸு, அதாவது கேஆர் காலனி சக்தி நகர் ஆப்போசிட்டில் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மொத்தத்துலேயே ஒரு 400 மீட்டர் வரும். இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர்லேயே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமோட 5 வீடுகளும் 1 பெட்ரூமோட 5 வீடுகளும் மொத்தமாக 10 வீடுகள் வந்துருச்சு. இதுதான் கேஆர் காலனி என்ட்ரன்ஸு. உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் அவைலபிள் இருக்குது. குத்துக்கல் வலச பஞ்சாயத்தில் வரும் இந்த கேஆர் காலனி. புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி பக்கத்தில் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு தெரு, மொத்த தெருலே வந்துடும். உள்ளே போய் ஒரு ரைட் எடுத்து 2வது லெஃப்ட் எடுத்திங்கன்னா வீடு வந்துடும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா வாடகை வருது மாதம். இதில் முடக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டிங்கன்னா மாதம் வாடகையிலேயே நம்ம குடும்பம் ஓடிடும். அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கேஆர் காலனி என்ட்ரன்ஸில் இருக்குது. என்றைக்குனாலும் டிமாண்டு தான். 3 மாடி, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். கலெக்டர் ஆஃபீஸு, புது பஸ் ஸ்டாண்டு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. சக்தி நகர் என்ட்ரன்ஸில், சக்தி நகருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது கேஆர் காலனி. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்டும் நிறைய வீடுகளும் இருக்குது. கொடுக்குறதுனால காலி பண்ணிட்டாங்க. இதுதான் மெயின் ரோடு. வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு மொத்தத்திலே 100 மீட்டர் கூட வராது. இப்போ காலியாக தான் இருக்குது. சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் இருக்குது. நீங்கள் ஓகே அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின்டைன் பண்ணி பெயிண்டிங் பண்ணி எல்லாமே நீட்டாக கையில் கொடுத்துருவாங்க. 10 சர்வீஸோட ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டு. நீங்கள் ரெண்டலுக்கு இன்றைக்கி கொடுக்கீங்க அப்படின்னாலே டக்குன்னு ஃபுல்லாகிடும். நல்ல ஒரு ரெண்டல் வந்துகிட்டு இருந்தது. சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, வீட்டை காட்டணும் அப்படிங்கிறதுனால காலி பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. நல்லா இருக்குது. ஒரு மெயின் ஏரியாவில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. நீங்கள் பேங்கில் போடுற தொகையை இந்த வீட்டில் போட்டிங்கன்னா மாதம் 80,000 ரூபா வாடகை வந்துகிட்டே இருக்கும். பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது, அது போக போர்வெல் இருக்குது, தனித்தனி சர்வீஸு. மொத்தம் 10 மீட்டர் பாக்ஸ் இருக்குது. 10 வீட்டுக்கு 10 சர்வீஸு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 வீடு, 2 பெட்ரூம், ஹால் கிச்சன், பெரிய பைக் பார்க்கிங்கோடு வந்துடும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு இருக்குது, 2 பெட்ரூமோட. செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிங்கிள் பெட்ரூமோட 5 பெட்ரூம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபஸ்ட்டு வீடு. பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 அப்படிங்கிற மாதிரி பெரிய வீடாக இருக்குது. நீங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10,000 ரூபா வாடகை போகும், கூடயே போகும். நம்ம நார்மலாக கணக்கு போட்டு 80,000 ரூபா சொல்கிறோம். நீங்கள் உங்கள் ஏத்தாப்பில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரேட்டை. அதில் பெரிய ஹால், பெரிய பெட்ரூம், 2மே பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 16 பெட்ரூம், அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு இதே மாதிரி இருக்கும். சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஆனால் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ தான் காலி பண்ணியிருக்காங்க. காலி பண்ணி ஒரு வாரத்துலேயே நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். இன்னும் க்ளீன் பண்ணலை. ஏன்னா அந்த ஏரியா டிமாண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வீடியோ போடுற வரைக்கும் அந்த வீடு இருக்காது, சேல் ஆயிரும். இப்போ வீடியோ போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் 2 நாள் இல்லை கூட போனால் ஒரு 10 நாளுக்குள்ளே கண்டிப்பாக சேல் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ டிமாண்டான ஏரியா. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முதல் முடக்கிறீங்க அப்படின்னா ஒரு 80,000 ரூபா வாடகை வர்ற மாதிரி தென்காசிக்குள்ளே இன்றைக்கி கடைகளோ அப்பார்ட்மெண்ட்டோ கிடையாது. இது ஒன்று தான் வந்திருக்கு இப்போதைக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவு. நீங்கள் விசாரிச்சுக்கலாம். அதனால் டக்குன்னு சேல் ஆயிரும். அதனால் யார் முந்திக்கிறீங்களோ முந்திக்கோங்க. நீங்கள் லோனே 1 கோடி ரூபா போட்டுக்கலாம். எல்லாமே அட்டாச் பாத்ரூம் தான். எல்லாமே வெஸ்டர்ன் டைப்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாதிரி பெயிண்டிங்கும் உங்களுக்கு புதுசாக பண்ணி கொடுத்துருவாங்க. கிச்சனும் நல்ல பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் க்ளீன் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணிங்கன்னா வீடு வேறு லெவலில் இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷத்தில் இந்த 6 வருஷம் தான் இருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி. பழைய அப்பார்ட்மெண்ட்டும் கிடையாது, புதுசாக கட்டினது தான். கரெக்டான ஆளை ரெண்டலுக்கு வச்சிங்கன்னா வீடு நீட்டாக க்ளீனாக இருக்கும். சுற்றி காம்பவுண்டு ஜோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடி உயரம் வச்சுருக்காங்க. 10 அடி to 12 அடி உயரம் வச்சுருக்காங்க. சுற்றி காம்பவுண்டு போட்டே வச்சுருக்காங்க. மொத்தம் 6.25 சென்ட் லேண்டு, பெரிய லேண்டு. இன்றைக்கி இந்த இடத்துலையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துலேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் சென்ட் ரேட் போயிட்டுருக்கு கேஆர் காலனி என்ட்ரன்ஸில். அதனால் நீங்கள் ஊட்டி கழித்து பார்த்தா கூட ஒரு நல்ல பெஸ்ட்டான ரேட்டுக்கு தான் வந்திருக்கு. இன்றைக்கி கட்ட முடியாது இந்த அப்பார்ட்மெண்ட்டு. இவ்வளோ தூரத்துக்கு பெரிய அளவில் கட்டி இன்றைக்கி நின்று வேலை பார்க்க முடியாது நம்மளால். சேலுக்கு வந்திருக்கு. டக்குன்னு லோனை போட்டு எடுத்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டேர் கேஸு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 டபுள் பெட்ரூமோடையும் ஒரு சிங்கிள் பெட்ரூமோடையும் ஒரு வீடு இருக்குது. டாப் ஃப்ளோரில்
4 பெட்ரூம் இருக்குது. கீழே பார்த்த விட மேலே உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா அந்த படி எல்லாமே வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 BHK வீடு. ஒரு பெரிய ஹாலுக்கு அப்புறமா ஒரு கிச்சன், 2 பெட்ரூம், பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் காட்டினா இன்னும் பெருசாக லென்த்தாக போயிடும் வீடியோ. நீங்கள் நேரில் பாருங்கள், நேரில் விசிட் பண்ணுங்கள், வீடு பிடிக்கும். மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு க்ளீனாக வச்சுருக்க நீட்டாக நல்ல கஸ்டமரை பார்த்தீங்கன்னா வீடு நீட்டாக இருக்கும். இது நீங்கள் மெயின்டைனே பண்ண வேண்டாம், நீட்டாக வச்சுருக்குறாங்க. வாடகை வீடு தென்காசியை பொறுத்தளவு பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே ரெண்டலுக்கு நீங்கள் 1 மாதத்தில் ஃபுல்லாகவே புக் ஆயிரும். இல்லை அப்படின்னா நிறைய அகடாமி இருக்குது தென்காசியில். படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் அப்படியே சிங்கிள் பெட்ரூமே மேலே கொடுத்துடலாம். இல்லை ஒரு ஹாஸ்டல் போட்டோன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். 10 வீடு இருக்குது அப்படிங்கிறனால எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம். இதுவும் பெரிய பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. பால்கனி, அது போக துணி காய போடுறதுக்கு ஒரு சைடாக இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. மேல் மாடி நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரும் இதே மாதிரி வீடுகள் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே சிங்கிள் பெட்ரூமோட ஒரு வீடும் இருக்குது. எல்லா வீட்லேயும் ஒவ்வொன்றா காட்டுறேன், ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லென்த்தாக போயிடும். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இது சிங்கிள் பெட்ரூம், ஒரு பெரிய ஹால், 16க்கு 16 ஒரு பெரிய ஹால், அது போக ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம். சிங்கிள் பெட்ரூமோட அளவு, அது 1 BHK. நீட்டாக ஒரு பெரிய கிச்சன், ஒரு ஹால். இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசி பொறுத்தளவு உங்களுக்கு 5 ரூபாயிலிருந்து 6 ரூபா வரைக்கும் ஒரு நல்ல ரெண்டல் வந்துகிட்டு இருக்கும். தென்காசிக்கு பக்கத்தில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. ஒரு டாப்லேருந்து வியூ காட்டுறேன். எல்லாமே பக்கத்தில் இருக்குது, நல்லா தெரியும். லோன் போட்டு எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இதில் 2 பெட்ரூம், இதில் 2 பெட்ரூம். அதாவது இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளது. அப்படியே போனீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரில் 4 1 BHK இருக்குது. மொத்தம் 10 வீடாட்டு. இதுலேயும் அதே மாதிரி துணி காய போடுறதுக்குன்னு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துலேயுமே சேஃப்டி டோரும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து பார்த்தா குற்றாலம் மீனருவி சூப்பராக தெரியும். வியூ நல்லாயிருக்கும், ஹில்ஸ் வியூ நல்லாயிருக்கும். தளம் நல்லா நீட்டாக சூப்பராக போட்டிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு சூப்பராக தெரியும், கலெக்டர் ஆஃபீஸ் தெரியும். மெயின் ரோடு 100 மீட்டர் தான், கரெக்டாக 100 மீட்ரு. நீங்கள் மெயின் ரோட்டில் நடந்து வந்துடலாம் உள்ள. கலெக்டர் ஆஃபீஸு அப்படியே பார்த்தீங்கன்னா இது புது பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் எவ்வளோ தண்ணி வருது அப்படிங்கிறத நீட்டாக நம்ம இங்கேருந்தே பார்த்துடலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டு. இதோட ரேட் டீட்டெயில் மற்ற தகவலுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. தேவைப்படுறவங்க நேரில் வாங்க, வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள். டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம். லோன் தேவைன்னா கூட நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, பிளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.